மக்களை பிரிக்கும் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து சட்டசபையில எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு. அத பார்த்ததுக்கு அப்புறம் சனாதனம்னா என்ன? ஏன் சில பேர் அத ஆதரிக்கிறாங்க அண்ட் சில பேர் எதிர்க்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் நெட்ல சில டேட்டாஸ் கலெக்ட் பண்ணேன். அந்த டேட்டாஸ் தான் நான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் சனாதன தர்மம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனாதன தர்மம் அப்படின்றது இந்து மதத்தோட பழைய பேரு. இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. இந்து மதத்துக்கு தான் இந்து மதம்னு பேர் இருக்கு. அப்புறம் எதுக்கு சனாதன தர்மம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்து மதம் அப்படின்றது ஒரு புவியியல் பேர். அதாவது ஜியோகிராபிக்கல் நேம். இப்ப இந்தியாக்குள்ள கூப்பிடுற ஒரு நேம்னு கூட சொல்லலாம். ஆனா சனாதன தர்மம் அப்படின்றது ரொம்ப பழமையான ஒரு பேரு. இப்ப சனாதன தர்மத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்ப்போம். சனாதன தர்மத்துல முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனாதன தர்மத்துக்குள்ள வர்ண தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது வந்து ஜாதிகளை பிரிச்சு வச்சிருக்காங்க. பிராமணர், வைஷ்யர், சூத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு வச்சிருக்காங்க. இது தொழில் அடிப்படையில் தான் பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த தர்மத்துல. ஆனால் நடைமுறையில பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவது தான் இந்த தர்மத்தோட முக்கியமான பிரச்சனையே. இந்த வர்ண தர்மத்தால நிறைய அநீதிகள் நடந்திருக்கு. அண்ட் ஆஸ் வெல் அஸ் அம்பேத்கர் வந்து இந்த வர்ண தர்மத்தை வந்து முற்றிலும் எதிர்த்திருக்காரு. சனாதன தர்மத்தால ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னா, பெண்களுக்கு நிறைய பாகுபாடுகள் காட்டியிருக்காங்க. முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு கல்வி, சொத்து உரிமை மறுக்கப்பட்டிருக்கு. அது போக சதிமுறை அப்படின்ற ஒரு முறை இருந்திருக்கு. கணவர் இறந்த பிறகு மனைவியும் வந்து தீயில வந்து இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில பகுதிகளில் பெண்களை கோயிலுக்குள்ள விடுறத கூட அவாய்ட் பண்ணி வச்சிருக்காங்க. தமிழகத்துல பிரச்சனை அப்படின்றது வந்து உதயநிதி ஸ்டாலினால தான் நடந்திருக்கு. அது இப்போ நடக்கல. 2023லயே வந்து அவர் இது எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காரு. அண்ட் இதுல இருக்கிற பிரச்சனைகளை வந்து அவர் எடுத்து சொல்லியும் இருக்காரு. சனாதன தர்மத்தோட தத்துவத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வியா இருக்கும். தத்துவ பிரச்சனை என்ன அப்படின்னா, அது நித்தியமானது அப்படின்னு சொல்லிட்டு அது மாற்றத்துக்கு ரெடியா இல்ல. சோ சமூக மாற்றம் எதுவுமே வந்து அவங்க ஒத்துக்க மாட்றாங்க. அவ்வளவுதான் சிம்பிள். சனாதன தர்மத்தை ஆதரிக்கிற எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, சனாதன தர்மம் சாதி பாகுபாடுகளை போதிக்கவில்லை. அது வந்து முழுக்க முழுக்க அன்பை மட்டும் தான் போதிக்குது அப்படின்றாங்க. அப்படின்ற பட்சத்துல சனாதன தர்மத்தை வச்சு சாதி பார்க்காம இருந்தா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சனாதன தர்மத்தினால சாதி முறையில என்னெல்லாம் பிரச்சனைகள் வரலாற்றுல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிராமணர்கள் மட்டும் வேதம் படிக்கும் உரிமை இருந்தது. சூத்திரர்கள் வேதம் கேட்டால் காதிலேயே மூற்றுவார்களாம். தாழ்த்தப்பட்டவர்கள் கோயிலுக்கே போகக்கூடாது. தண்ணீர் கிணற்றை தொடக்கூடாது. நிழல் கூட பட்டால் தீட்டு என்று சொன்னார்கள். இது எல்லாமே நம்ம நிறைய படத்துல அண்ட் நம்ம ரியல் லைஃப்லயே பார்த்திருப்போம். இது நடந்திருக்கு, நடந்துட்டு தான் இருக்கு இன்னமும். இன்னைக்குன்னு இல்ல, ரொம்ப காலமாவே தமிழ் சமூகம் சனாதன தர்மத்துக்கு எதிரா நிக்குது. அப்படி ஏன் வந்து அது நிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தமிழர்களுக்குனே சங்க இலக்கியம் என்று ஒரு தனி பாரம்பரியம் உண்டு. அதுபோக சங்க காலத்துல சாதி பாகுபாடு இவ்வளோ கடுமையாக இல்லை. அண்ட் இன்ஃபேக்ட் திருக்குறள்ல கூட சாதி பத்தி ரொம்ப பேசல. அவங்க மனித அறத்தை தான் பேசுறாங்க. அண்ட் வடக்கிலிருந்து வந்த வர்ண தர்மம் தான் தமிழ் சமூகத்தை பாதித்தது என்று சிலர் சொல்கிறார்கள். நானும் கிளாடும் இதை பத்தி பேசி 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 எங்களோட இறுதி சிந்தனைக்கு வந்தோம். அந்த இறுதி சிந்தனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தத்துவ முகம் பொறுத்த வரைக்கும் சனாதன தர்மத்துல என்னெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, அன்பு, அறம், மோட்சம், உலக நன்மை. சமூக முகம் பொறுத்த வரைக்கும் சாதி பாகுபாடு, அடக்குமுறை இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பா வந்து கண்டிக்க வேண்டியது. அந்த தத்துவ முகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பா ஆதரிக்கலாம். சோ ஃபைனலா என்ன சொல்றேன் அப்படின்னா, நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை விட்டுலாம். ஓகேங்களா? ஆனா மனிதர்களோட இயல்பு என்ன தெரியுமா? கெட்டதை எடுத்துட்டு நல்லதை விட்டுரும். அதுதான் இங்க பிரச்சனை.